ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் உங்களோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங், எப்போ பார்த்தாலும் பொருந்தும். ஓகேவா? அண்ட் பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுறலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேருக்கு பொருந்தும், சில பேருக்கு பொருந்தாது. ஓகே, பொருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து 111 வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்க்கலாம். அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் ஏதோ வந்து ஒரு ப்ரொடெக்ஷன்லேயே இருக்காங்க. இப்போ அவங்களோட செல்ஃப் ப்ரொடெக்ஷனில் தான் அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏதோ நினைக்கிறாங்க, அவங்களுக்கு சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஃபேமிலி இஷ்யூஸ் அண்டு வேறு ஏதாச்சும் ஒர்க் இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ எல்லா விஷயத்துலேருந்து அவங்க ஒரு போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் இதே சிச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்காக வந்து ஏதாவது எஃபோர்ட் போடணும்னு தான் நினைக்கிறாங்க. பட் இங்கே என்னென்னா, ரெண்டு பேருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்னால ஒருத்தர் எதுவும் பாதிப்பு வரக்கூடாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பாதுகாப்பு கவசம் தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்களால் அவங்களுக்கும் எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, அவங்களால உங்களுக்கும் எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. ஸோ ஒரு பாதுகாப்பு கவசம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் பர்சனுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஐயோ ஏதாவது பிரச்சனை ஆகுமோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் அவங்க ஃபைட் பண்ணவும் ரெடியாக இருக்காங்க. இங்கே ரெண்டு மனநிலை இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, அந்த ஃபைட் பண்ணுற ஒரு மனநிலையிலையும் இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க ஒரு பாதுகாப்பு கவசம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அவங்க உங்களை அப்ரிஷியேட் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அவங்க உங்களை நல்ல விதமாக தான் பார்க்குறாங்க. உங்கள் மேலே ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் இருக்குது. உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு உங்களை பிடிக்கும். ரொம்பவே வந்து உங்கள் மேலே ஒரு அன்பு, ஸோ சம்திங் வந்து உங்களை வந்து ஒரு நல்ல இடத்துல தான் வச்சுருக்காங்க. ஓகேவா? உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் கண்டிப்பாக இருக்குது, நல்லா எனர்ஜிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். எமோஷ்னல் இருக்குது, நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நல்ல ஒரு இடத்துல தான் உங்களை வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நிறைய குழப்பங்கள் இருக்குது உங்கள் பர்சனுக்கு, தெளிவில்லை. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஒரு உறுதியான ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ண முடியல, ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இப்போது உங்கள் லைஃப்பில் உங்கள் பர்சன் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சனையும் தாண்டி உங்களுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். சரி, நீங்கள் இப்போது அன்மேரிடாக இருக்கிறீங்க, 2 பேரும் அன்மேரிடாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சன் இல்லைனாலும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஆஃபர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இதே மாதிரி உங்கள் பர்சன் லைஃப்லையும் நீங்கள் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஆஃபர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வருது. ஸோ இது வந்து அன்மேரிடுக்கு நான் சொல்கிறேன். மேரிடாக இருக்கிறீங்க, அப்படிப்பட்ட பர்சன் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்குது. உங்களையும் தவிர்த்து ஃபேமிலி, சிஸ்டர், கரியர், இந்த மாதிரியான நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிறைய அந்த குழப்பமான ஒரு மனநிலையில் தான் உங்கள் பர்சன் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகே, ஸோ சம்திங் வந்து உங்ககிட்ட வந்து அவங்க கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கலாம். பேசணும், ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நட்பு ரீதியாக ஒரு புது தொடக்கங்கள் ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக அவங்க பர்சனுக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக இன்னொரு சான்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? இல்லைலாம் சொல்ல முடியாது, பட் ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, பேட் ஜட்ஜ்மெண்ட். ஒருத்தர் எப்படின்னா, நீங்கள் இப்படி தானே எனக்கு தெரியும்
அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்படி தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு பேட் ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. நீங்கள் அவங்கள பற்றி தப்பாக ஒரு மனசில் வந்து ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அவங்களும் உங்களை பற்றி ஒரு தப்பான ஒரு இமேஜ் க்ரியேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து உங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால கூட ஏற்பட்டிருந்துருக்கலாம். ஸோ நீ அன்றைக்கி இப்படி பண்ணலை, அப்போ நீ இப்படி தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்கள பற்றி ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கீங்க. அவங்களும் அதே மாதிரி தான், நீ அன்றைக்கி அப்படி பண்ணலை, ஸோ நீ இப்படி தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரியான ஒரு தப்பான அபிப்பிராயம் கண்டிப்பாக இருக்குது. கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சம்திங் அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஒரு இப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய சேஞ்சஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கட்டும், ஒரு சில சேஞ்சஸ் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பர்சன் நினைக்கிறாங்க. ஸோ மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் தான் ஆரம்பிக்கணும். மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கலாம், மறுபடியும் ஒரு நட்பு ரீதியாக ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு டேக் இட் ஈஸியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாம். எஸ், கொண்டு போகலாம். ஓரளவுக்கு அவங்களோட விஷ் அதை தான் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மறுபடியும் ஒரு நியூ பிகினிங், மறுபடியும் புது தொடக்கமாக ஆரம்பிக்கலாம். ரொம்ப சீரியஸாக கமிட்மெண்ட் எதிர்பார்க்காதீங்க. ஒரு நட்பு ரீதியாக, அதாவது அன்மேரிடாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நட்பு ரீதியாக ஒரு டெக்கிட்டிஸியாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்காங்க. மறுபடியும் இதுக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. நிறைய செல்ஃப் லவ்வை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் பர்சன். அவங்களோட சொந்த வாழ்க்கை, கரியர், ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நிறைய யோசனைகள் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஒரு சில அந்த டவுட்ஸ் இருக்குது. எப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம மறுபடியும் ஒரு ஆஃபர் கொடுத்தோன்னா அது ஃப்யூச்சருக்கு கரெக்டாக இருக்குமா, இதுக்கு எஃபோர்ட் போடலாமா இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இது பேசிக்காக எல்லாருமே திங்க் பண்ணுறது. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நம்ம எஃபோர்ட் போடலாமா, இப்போ 2 பேர் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகே சொல்லலாமா, எஃபோர்ட் போடலாமா, ஃப்யூச்சரில் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது சகஜம் தான். அதே தாட்ஸ் தான் அவங்க பர்சனுக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஓவரால் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா, ஸோ கொஞ்சம் அந்த ஒரு மிக்ஸ்டு எனர்ஜி தான். நீங்கள் கமிட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ முடியாது. ஏன்னா அந்த கமிட்மெண்ட் விஷயத்தில் ஏதோ ஒரு பிளாக்கேஜஸ் இருக்குது. ஜஸ்ட் கம்யூனிகேஷன் அவங்க உங்ககிட்ட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து கண்டிப்பாக வந்து மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, நான் வந்து கமிட்மெண்ட் எதிர்பார்த்தேன் அவங்க கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் கம்யூனிகேஷன் ஏற்படும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து ஏற்படும். அப்பவும் வந்து கமிட்மெண்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு டேக் இட் ஈஸியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் கொண்டுட்டு போவாங்க. ஒரு நட்பு ரீதியான அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் கொண்டு போவாங்க. கொஞ்சம் கண்டிப்பாக அவங்க யோசிச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? தாட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்குது. உங்களை பற்றின நிறைய தாட்ஸ் இருக்குது, ஏக்கங்கள் இருக்குது, நிறைய திங்க் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்கிறாங்க. இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா, எஃபோர்ட் போடலாமா, இல்லை கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், இந்த ரிலேஷன்ஷிப்னால அடுத்தவங்க என்ன பேசுவாங்க, ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராக்டிக்கலான சில விஷயத்தை பற்றி உங்கள் பர்சன் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இது தான். ஸோ கொஞ்சம் அந்த மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது, குழப்பங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஒரு மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங்காக தான் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான ஒரு ரீடிங்கை பார்க்கலாம். நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே கார்டு வந்து உங்கள் பர்சனுக்கும் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். மேஜரான சில விஷயங்கள் ஒரே மாதிரி நடக்குது.
நீங்களும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்சஸ் வரணும், ஒரு நல்ல டைம் வரட்டும், ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகாதா, நல்ல விதமாக போகாதா, அவங்க பர்சன் சேஞ்ச் ஆக மாட்டாங்களா, ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் நடக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. சேம் கார்டு வந்து உங்கள் பர்சன்ஸ் அதுலேயும் வந்துச்சு. அவங்களும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகட்டும், டைம் எடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க. நீங்களும் அதே தான், கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்காதா, பாசிட்டிவான சேஞ்சஸ் நடக்காதா, 2 பேரும் மாற மாட்டாங்களா, ஒரு சில கிரட்ஜஸ் வந்து மனசில் இருக்கலாம், ஒரு சில வருத்தங்கள் இருக்கலாம், அதெல்லாம் மாறி ஒரு காலம் கடந்த பிறகு வந்து எல்லாமே சேஞ்சஸ் ஆகும்ல, அந்த மாதிரி 2 பேரும் ஒரு சேஞ்சஸ் ஆக மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் 2 பேருமே இருக்கிறீங்க. நீங்களும் அதே தான் நினைக்கிறீங்க, உங்கள் பர்சன் மாற மாட்டாங்களா, எனக்கு ஃபேவராக ஆக மாட்டாங்களா. ஸோ ரீயூனியனுக்கான ஒரு மைண்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்லேயாச்சும் மறுபடியும் தொடராதா, ஒரு ரீயூனியன் ஆகாதா, ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படாதா, மறுபடியும் ஹாப்பியான ஒரு பாண்டிங் வந்து ஏற்படாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் அவங்கக்கிட்ட இன்னும் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எஸ், உங்கள் சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வராதா, மறுபடியும் ஒரு கெட் டுகெதர் ரீயூனியன் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாச்சும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் போகாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்குள்ளே இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, பார்க்கலாம். உங்களுக்கே உங்கள் மனசில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். என்னன்னா, நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில சேஞ்சஸ் வரணும், ரீயூனியன் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அதே சமயத்தில் என்ன நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு உங்கள் மனசில் வந்து ஒரு கோபங்கள் ஏற்படுது, சடனாக இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்களும் வாரீங்க. ஒரு 2 பேருக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போகுது. இல்லை நீங்களே இல்லை, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வாரீங்க. ஓகே, ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட்டுக்கு வாரீங்க. உங்கள் மைண்டில் வந்து ஒரு கிளியரான ஒரு தாட்ஸ் வச்சுட்டு, போதும் நான் என் லைஃப்பை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டுக்கு வாரீங்க. ஸோ உங்கள் சைட்லேயே வந்து 2 விஷயங்கள் நடக்குது. ஒரு பக்கம் வந்து ரீயூனியன் நடக்காதா, இன்னொரு பக்கம் ஒன்றுமே வேணாம், நான் என் லைஃப்பை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன். அண்ட் உங்கள் பர்சன் கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வராதா, சடனாக ஒரு கம்யூனிகேஷன் வராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸும் வந்து உங்ககிட்ட இருக்குது. நிறைய ஹெவி பேர்டனாக தான் இருக்குது, உங்கள் லைஃப் வந்து ரொம்ப போராட்டமாக தான் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய தாங்க முடியாத வழிகளெல்லாம் வந்து சுமந்துட்டுருக்கீங்க. லைக் அது வந்து லோடு அதிகமாகிட்டே இருக்குது, ரொம்ப பாரத்தை சுமந்துட்டுருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி தான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயத்த தாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நிறைய ஒரு ஹெவி பேர்டனாக தான் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பும் சரி, பர்சனல் லைஃப்பும் சரி, ஒரு பாரமாக தான் போயிட்டுருக்கு. யார்ட்டையும் சொல்லவும் முடியல, அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் வந்து நிறைய விஷ் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப் வந்து சேஞ்சஸ் ஆகணும். இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, பட் உங்களோட விஷ் என்னென்னா எல்லாமே வந்து சரியாகணும், நம்ம லைஃப் மாறாதா, ஹாப்பியாக ஆகாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களோட விஷாக இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து விஷ் பண்ணுறீங்க, எல்லாமே சரியாகணும், இந்த ரிலேஷன்ஷிப் சரியாகணும், என் லைஃப் சரியாகணும் அப்படிங்கிற மாதிரியாக நிறைய விஷஸ் இருக்குது. இப்போதைக்கு ஹெவி பேர்டனாக இருந்தாலும் வெளியே காட்டிக்கிறது என்னவோ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் வெளிக்காட்டிக்கிறீங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், சிங்கிளாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வெளிக்காட்டிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் பர்சன் சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறீங்க. ஓகே, மைண்டு நல்லா பிளாக்கேஜஸாக இருக்குது உங்களுக்கு. மைண்டு வந்து நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது. கடந்த கால விஷயங்கள்லாம் வந்து இன்னும் நீங்கள் அதை மறக்கலை. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியாக இருக்கட்டும், பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும், நிறைய கடந்த கால வலிகள் வந்து சுமந்துட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அந்த உங்கள் பர்சன் மூலியமாக கிடைச்ச அந்த வலிகளையும் நீங்கள் சுமந்துட்டுருக்கீங்க. உங்கள் பர்சனல் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு, அந்த விஷயத்தையும் நீங்கள் சுமந்துட்டுருக்கீங்க. ஸோ எமோஷ்னல் பிளாக்கேஜஸ் ஏற்பட்டுட்டு எல்லா தரப்புலேருந்தும் எல்லாரும் வலிகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எமோஷ்னல் பிளாக்கேஜஸாக ஆயிடுச்சு. எமோஷ்னலை வந்து வேணவே வேணாம், யார் மேலேயும் எமோஷ்னல் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா,
கரெக்டான ஒரு கிவ் அண்ட் டேக் வேணும். நான் வந்து கரெக்டாக தான் எல்லார்கிட்டேயும் நடந்துக்கிட்டேன். எனக்கிட்டேயும் அதே மாதிரி கரெக்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட். ஸோ அப்படி நடக்கலையா, நான் பேசலை, நான் அப்படியே கடந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் வந்து என்னென்னா நிறைய வலிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்லேயே நிறைய வலிகள் ஏற்பட்டிருக்கும், பர்சனல் விஷயத்துலேயே நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை நீங்கள் ஹீலிங் ஆகலை, அதை அப்படியே வந்து கேரி பண்ணிகிட்டே போகிறீங்க. ஸோ நீங்கள் அதில் ஹீலிங் ஆனால் தான் உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவான ஒரு சில விஷயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். கரெக்டு தான், உங்கள் லைஃப்பில் வந்து கரெக்டான ஒரு கிவ் அண்ட் டேக் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கறது கரெக்டு தான். பட் ஓரளவுக்கு வந்து சில விஷயங்களை மறந்து அதுலேருந்து ஹீலிங் ஆகி வர்றது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எல்லார் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து பிரச்சனைகள் ஏற்படும், வலிகள் ஏற்படும். பட் அதையே நம்ம கேரி பண்ணிவிட்டு அன்றைக்கி நீ இப்படி பண்ணலை அப்படிங்கிற அப்படியே மனசில் நினச்சிட்டு கிரட்ஜஸோடு இருக்கிறது சரி கிடையாது. அது உங்கள் வைப்ரேஷனையும் வந்து ஸ்பாயில் பண்ணும், உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணும். ஸோ கொஞ்சமாச்சும் அதுலேருந்து கொஞ்சம் விலகி வந்து உங்களோட ஓன் லைஃப்பை கேரி பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய எமோஷ்னல் பிளாக்கேஜஸ் இருக்குது, நிறைய வலிகள் இருக்குது, நிறைய பேர்டன் இருக்குது. ஸோ இருந்தாலும் வெளியே வந்து ஒரு நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து சரியாகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சில விஷயங்கள்லேருந்து வெளியே வரணும். ஓகே, நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியே வாங்க, உங்கள் லைஃப்பில் வந்து பாசிட்டிவான ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ உங்களோட ஃபீலிங்ஸும் மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் தான். ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க, சடனாக வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க, கம்யூனிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, லைஃப்பில் நிறைய பேர்டனாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நிறைய எமோஷ்னல் பிளாக்கேஜஸ் இருக்குது. கடந்த கால பிரச்சனைகளை வந்து ஹீலிங் ஆயிருங்க, கடந்த கால நினைவுகள், தேவையில்லாத நினைவுகள் வந்து ஹீலிங் ஆயிருங்க. ஸோ அது நடந்துடுச்சு, மறுபடியும் அதை கேரி பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்பாயில் பண்ணும் தவிர்த்து அதை வளர்க்காது. ஓகேவா? ஸோ கடந்த காலத்தில் 2 பேருக்கும் ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து ஹீலிங் ஆகிறது பெட்டர். ஓகே, ஸோ இதான் வந்து உங்களுக்கான ரீடிங். உங்களோட மனநிலை எப்படி இருக்குது, உங்கள் பர்சனோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது வந்து ஜென்ரல் ரீடிங். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பை.